ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய அளவீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். சரி, வாங்க பார்க்கலாம். பன்னாட்டு அழகுமுறை அப்படின்னு சொல்றாங்க. பன்னாட்டு அழகுமுறை அப்படின்னா எஸ்ஐ அழகுமுறை. இந்த எஸ்ஐ அழகுமுறை வந்து 1960 வந்து கொண்டு வந்தாங்க. பாரிஸ்ல வந்து ஒரு மாநாடு நடந்துச்சு. அதாவது பாரிஸ்ல வந்து 11வது மாநாடு. இந்த 11வது மாநாட்டில் தான் எஸ்ஐ அலகு அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க. எஸ்ஐ அலகுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெப்பநிலையை அளக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கெல்வின் கேன்னு சொல்லுவாங்க. தொலைவு அளக்கக்கூடியது மீட்டர். மின்னோட்டத்தை அதாவது மின்னோட்டத்தை அளக்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா ஆம்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. காலம் வந்து வினாடி, அது காலத்தை அளவிடக்கூடியது. பொருட்களின் அளவு அளவிடக்கூடியது மோல். நிறைய அளவிடக்கூடியது வந்து பார்த்தோம்னா கிலோகிராம். அதாவது பொருட்களோட பருப்பொருள் இருக்கக்கூடிய அளவு தான் வந்து நிறை. பருப்பு ஒரு பொருள் எவ்வளோ பருப்பொருள் இருக்கு அப்படின்றது அதோட அளவு வந்து நிறை கிலோகிராம். ஒளிச்செறிவு வந்து பார்த்தோம் அப்படின்னா கேண்டிலா அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? சரி, ஓகே. அடுத்து வேற என்ன இந்த லெசன்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அளவீடு அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. அளவீடு அப்படின்னா என்னது? தெரிந்த ஒரு அளவுடன் தெரியாத ஒரு அளவை ஒப்பிடுவது அளவீடு. அளவீடு அப்படின்னா ரெண்டு மதிப்பு தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா 5 மீட்டர் நீளம் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த 5 அப்படின்றது தான் நம்ம எண் மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியதான் என்ன சொல்றாங்க, அலகு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு. அதான் அளவுகளை அளவிடுவதற்கு நமக்கு அளவிடும் கருவிகள் தேவை, கண்டிப்பா தேவை. சரியா? ஒரு அளவு அளவிடணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? கருவிகள் வந்து கண்டிப்பா வேணும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீளம்னா என்னன்னு கேட்குறாங்க. ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு. இங்க ஒரு புள்ளி இருக்குன்னு வச்சுக்கோம், இங்க ஒரு புள்ளி வச்சுக்கோம். அதான் ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இந்த இடைப்பட்ட தொலைவு, இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீளம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீளத்துக்கான அளவுகோல். நீளத்தை என்ன சொல்லுவாங்க, நம்ம மீட்டர்ல தான் சொல்லணும். இந்த இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் ஒரு 5 மீட்டர் நீளம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்ப நீளத்தின் அலகு மீட்டர். மில்லிமீட்டர் சென்டிமீட்டர்லேயும் நம்ம சொல்லலாம். மில்லிமீட்டர் சென்டிமீட்டர்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு குறுகிய அளவு சொல்லக்கூடியது. அதே கொஞ்சம் தூரமா இருந்துச்சு அப்படின்னா 2 நகரத்துக்கு இடைப்பட்டதில் என்ன சொல்லுவோம், நம்ம கிலோமீட்டர்ல சொல்லுவோம். சரியா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு சென்டிமீட்டர். ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ? 10 மில்லிமீட்டர் அப்படின்னு வரும். ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். அடுத்து ஒரு மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ரைட்டா? அடுத்து ஒரு கிலோமீட்டர் 1000 மீட்டர். அதுக்கப்புறம் எஸ்ஐ அலகு அப்படின்னா என்னன்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரே மாதிரியான அளவீட்டு முறைக்காக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அறிவியல் அறிஞர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே அளவை வந்து பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஏற்றுக்கிட்டு தான் என்னது பன்னாட்டு அலகு முறை அப்படின்றது. அது எஸ்ஐ அப்படின்றதுக்கு அப்ரிவேஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ரைட்டா? இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், அதை நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம அங்கே பார்த்ததான், நீளத்துக்கு மீட்டர், நிறை கிலோகிராம், காலத்துக்கு வினாடி. இதை மட்டும் நோட் பண்ணுங்க. பரப்பளவு அப்படின்னா அது மீட்டர் ஸ்கொயர். அதே கன அளவு அதாவது பருமன் அப்படின்னு சொன்னாங்கன்னா மீட்டர் கியூப். எஸ்ஐ அலகு முறையில் இன்னும் 2 பயன்படுத்துவாங்க. என்ன அப்படின்னா பன்மடங்கு மற்றும் துணை பன்மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அளவு எஸ்ஐ அலகை விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது துணை பன்மடங்குல சொல்லுவாங்க. எஸ்ஐ அலகை விட அதிகமா இருக்கக்கூடிய அளவு வந்து பன்மடங்குல சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெசிமீட்டர் சொல்லுவாங்க. டெசிமீட்டர் என்னது? 10 டெசிமீட்டர் தான் ஒரு மீட்ரு. அப்போ என்ன சொல்லுவாங்க? 1/10⁻⁻1 அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் சென்டிமீட்டர். சென்டிமீட்டர்னா 10⁻⁻2, அதாவது 10⁻⁻2 அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா மில்லிமீட்டர்னு சொல்லுவாங்க. 10⁻⁻3, அதான் 1000 மில்லிமீட்டர் 1 மீட்டர். கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நேனோமீட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நமக்கு நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்கான். நேனோமீட்டர் 10⁻⁻9. ரைட்டா? மைக்ரோமீட்டர் கேட்பாங்க 10⁻⁻6. இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இது ரெண்டும் நமக்கு அடிக்கடி ப்ரீவியஸ் இயர்ல நிறைய எக்ஸாம்பிள் பிசி எக்ஸாம்ஸ் தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு இதுல? இதுல இருந்தாலும் நம்ம கொஸ்டின் அளவு வராது. இதை மட்டும் நோட் பண்ணிங்க. அளவீடு அப்படின்றது எப்பொழுது எப்படி இருக்கணும்? துல்லியமா இருக்கணும். அதை அளவிடும் முறை சரியானதா இருக்கணும். இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில என்ன பண்ணுவோம்? தோராயமா அளவிடுதல் அப்படின்றத நம்ம வந்து பயன்படுத்துறோம். தோராயமா அளவிடுதல் பயன்படுத்தலாம். ஆனா வந்து பார்த்தோம்னா அறிவியல் முறைகள்ல வந்து பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அறிவியல் கணக்கெடுகள் வந்து தோராயமா அளவிடுறது வந்து மிகப்பெரிய பிழை ஏற்பட்டுரும் அப்படின்னாங்க. துல்லியமா இருக்கணும். அறிவியல் அழகுமுறை மட்டும் எப்படி இருக்கணும் அப்படின்னா துல்லியமாக இருக்க வேண்டும். அடுத்து நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ்ல அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வேற எதுவும் இல்லை. அடுத்து வந்து பார்த்தோம்னா வேற இடமாறு தோற்றப்பிழை அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. இடமாறு தோற்றப்பிழை. இடமாறு தோற்றப்பிழைனா ஒன்றும் இல்லை. நம்ம வந்து ஒரு பொருளோட தோற்ற நிலையை வேறு பார்வை கோடுகளின் வழியை நோக்கும் போது ஏற்படுவதாக தோன்றக்கூடிய ஒரு பிழை அல்லது ஒரு மாறுபாடு தான் இடமாறு தோற்றப்பிழை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பார்க்கக்கூடிய இடத்த பொறுத்து. இங்க இப்போ பி தான் கரெக்டாக பார்க்குறாரு இந்த இடத்துல. அதாவது நேர செங்குத்தா கீழ் நோக்கி
நேராக செங்குத்தா பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு அளவீடு எடுக்கும்போது. அப்படி எடுக்கல அப்படின்னா என்னது அது? இடமாறு தோற்ற பிழையில இருந்து அமையும். ரைட்டா? செங்குத்தாக பார்ப்பதன் மூலம் இடமாறு தோற்ற பிழையை தவிர்க்கலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். செங்குத்தாக பார்ப்பதன் மூலம் இடமாறு தோற்ற பிழையை தவிர்க்க முடியும். நிறை அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்னதுதான், பருப்பொருள்ல இருக்கக்கூடிய பொருள்களின் அளவு தான் வந்து பார்த்தோம்னா நிறைன்னு சொல்லுவாங்க. நிறையோட எஸ்ஐ அலகு நமக்கு கிலோகிராம். இது இம்பார்ட்டன்ட். நிறையோட எஸ்ஐ அலகு கிலோகிராம். அதே இந்த நிறை மேல செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசை. ரைட்டா? இப்ப நிறை அப்படின்றது நமக்கு என்னது? நிறை இருக்கு. இந்த நிறை மீது செயல்படக்கூடிய அந்த புவியீர்ப்பு விசை, இது ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா இதுதான் எடைன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இது இம்பார்ட்டன்ட். நிறையையும் புவியீர்ப்பு விசையும் சேர்த்தோம்னா எடை. ரைட்டா? பூமியின் மீது பொருளின் எடை அது நிறைக்கு நேர்த்தகவில் இருக்கும். அதாவது பூமியில ஒரு பொருளோட நிறை அதிகரிச்சிச்சு அப்படின்னா அதோட எடையும் கம்பல்சரி அதிகரிக்கும். ஏன்னா நிறையின் மீது செயல்படக்கூடியதுதான் என்னது? எடை. பூமியோட நிலவுல வந்து ஈர்ப்பு விசை வந்து கம்மியா இருக்கும். ரைட், இது நமக்கு தெரிஞ்சதுதான். எவ்வளவு மணி 6 மடங்கு. பூமியில 60 கிலோ இருக்காரு அப்படின்னா என்னது? அவரு நிலால 10 கிலோ தான் இருப்பாரு. 6ல ஒரு பங்கு தான். காரணம் என்ன அப்படின்னா இரண்டுலையும் நிறை சமமா இருக்கும். நிலவின் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசை போல் 6ல் ஒரு பங்கு. நிலவில் உள்ள ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட 6 மடங்கு குறைவா தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா அங்க வந்து புவியீர்ப்பு விசை வந்து கம்மியா இருக்கு. புவியீர்ப்பு விசை கம்மியா இருக்கிறதுனால அந்த நிறையின் மேல் செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசை கம்மியா இருக்கனால எடையும் கம்மியாயிடும். அடுத்த எடையை நம்ம பொதுவாக சொல்லலாம் டன்னு, இல்லைன்னா அப்படின்னா மெட்ரிக் டன்ல சொல்லலாம். டன்னுனாலும் ஒண்ணுதான், மெட்ரிக் டன்னாலும் ஒண்ணுதான். ரைட்டா? 1000 மில்லிகிராமு 1 கிராமு, 1000 கிராம் 1 கிலோகிராம், 1000 கிலோகிராம் அப்படின்னு எடுத்தோம்னா 1 டன்னுன்னு சொல்லுவாங்க. அப்படி அல்லதுதான் மெட்ரிக் டன். ரெண்டுமே ஒண்ணுதான். ரைட்டா? அடுத்து பொது தராசு கேட்பாங்க. பொது தராசு எதுக்குன்னா நிறைய அளவிடத்துக்கு வந்து பயன்படுவாங்க. ரைட்டா? இது நோட் பண்ணிக்கணும். பொது தராசு நிறைய அளவிடத்துக்கு. இதை கூட அளவிடக்கூடிய முறை வந்து பார்த்தா படித்தர நிறைன்னு சொல்றாங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மின்னணு தராசு. துல்லியமா எடையை கணக்கிறதுக்கு. துல்லியமா எடையை கணக்கிடக்கூடியதுதான் மின்னணு தராசு. ரைட்டா? அடுத்து காலம் நமக்கு தெரியும். காலத்தை அளவிடக்கூடிய அளவீடு கடிகாரம். கடிகாரத்தை வச்சு காலத்தை கணக்கிட முடியும். அடுத்து நம்ம நாடி துடிப்பு. நாடி துடிப்பு வந்து காலத்தை தோராயமா அளவிடலாம். அடுத்து முன்காலத்துல என்ன பயன்படுத்துறாங்க? மடல் கடிகாரம், சூரிய கடிகாரம், தரையில நட்டிருக்க குச்சியோட நெல்லை வச்சு டைம் கால்குலேட் பண்றது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தோராயமா தான் அளவு. மேற்கண்ட கடிகாரங்கள் வந்து தோராயமா தான் வந்து அளவிட்டாங்க. ஆனா நவீன காலத்துல வந்து மின்னணு கடிகாரங்களும் நிறுத்து கடிகாரங்களும் நேரத்தை துல்லியமா கணிக்கிறதுக்கு உதவியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாக்ஸ்ல அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓடோமீட்டர் ஃபர்ஸ்ட். ஓடோமீட்டர் வந்து பார்த்தா அப்படின்னா வாகனங்கள் கடந்தக்கூடிய தொலைவை கண்டறிகிறதுக்கு. ஒரு வாகனம் எவ்வளவு தொலைவு கடந்திருக்கு அப்படின்றத சொல்றது கூடியது ஓடோமீட்டர். இன்னொன்னு இருக்கு ஸ்பீடாமீட்டர். ஸ்பீடாமீட்டர் இருக்கு. இந்த ஸ்பீடாமீட்டர் எதுக்கு அப்படின்னா ஸ்பீடு, ஒரு வாகனம் எவ்வளவு வேகத்துல போகுது அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து மெட்ரிக் முறை. இந்த மெட்ரிக் முறை யார் கண்டுபிடிச்சதுன்னு கேட்பாங்க. மெட்ரிக் முறை அப்படின்னா திட்ட அலகு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பிரெஞ்சு நாட்டினர் தான் 1790 வந்து உருவாக்கியிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா நீளத்தை அளவிடக்கூடிய ஒரு அளவுகோல். நீளத்தை அளவுகோலை கண்டுபிடிச்சது யாருன்னா வில்லியம் பெட்வெல். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வில்லியம் பெட்வெல் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து பிரான்ஸோட கேபிட்டல் தெரியும் நமக்கு எல்லாத்துக்குமே, என்னது? பாரிஸ். இவங்க வந்து என்ன பண்ணிருக்கு? பாரிஸ்ல எடைகள் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனம். அவங்க வந்து பிளாட்டினம் இரிபியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உலோகத்தலான ஒரு படித்தர மீட்டர் கம்பியை வந்து அங்க வச்சிருக்காங்க. ரைட்டா? இதோட ஜெராக்ஸ், அதாவது இதோட நகல் வந்து டெல்லியில இருக்கக்கூடிய தேசிய இயற்பியல் ஆய்வகத்துல இருக்கு. கொஸ்டின் என்ன அப்படின்னா தேசிய இயற்பியல் ஆய்வகம் எங்க இருக்கு கேட்பாங்க. இல்ல அப்படின்னா இந்த உலோக கலவை, என்ன உலோக கலவை? பிளாட்டினம் இரிடியம். இது நோட் பண்ணிக்கணும். அடுத்து அதே தான் பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய செவ்ரேஸ் அப்படின்ற இடத்துல, செவ்ரேஸ் இடம் முக்கியம். செவ்ரேஸ்ன்ற இடத்துல சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகள் அனைத்துலக நிறுவனத்தினால 1889 வச்சிருக்காங்க. ரைட்டா? அதே தான் பிளாட்டினம் இரிடியமான உலோக தன்னோட நிறைக்கு சமம். அதாவது 1 கிலோ அப்படின்னா இந்த பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான அந்த உலோக தண்டு எவ்வளவு கிலோ இருக்கோ அதுதான் 1 கிலோக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்டா? நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.